கோவில்பட்டி அருகே ஆயில் கசிவு காரணமாக உப மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் மகேஸ்வரன், விவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? நிச்சயமாக ரேவரியன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பணிக்கிருளம் கிராம பகுதியில் கூடிய அயனாருத்து பகுதியில் வந்து தமிழக அரசுக்கு மின்வாரி சொந்தமான உப நிலையம் கடந்த 2014 செயல்பட்டு இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கைத்தாவில் இருக்கக்கூடிய தனியார் காற்றாலை மற்றும் சோலார் நிறுவனம் வரக்கூடிய மின்சாரங்கள் வந்து இங்க வந்து சேமிக்கப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 400 கிலோவாட் மின்சாரம் வந்து திறன் கொண்ட இது இங்க சேமிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலை வந்து அங்க உள்ள ஒரு 60,000 லிட்டர் குரல் கொண்ட ஒரு ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்று காலைல வந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. இன்று காலையில் இருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முழுவதுமாக பற்றி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல அந்த தொடர்ந்து பாத்தீங்கன்னா அருகில் உள்ள பகுதிகளுக்கு மலமல தீ பற்றி இருந்திருக்கு. இதனை பார்த்து அந்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர். கோயில்பட்டி, தூத்துக்குடி, நெல்லை, கங்கை கொண்டா உள்ளிட்ட வந்து 7 தீயணைப்பு வண்டிகள் வந்து கடந்த 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாது தொடர்ந்து வந்து தீயினால் வந்து கரும்புகை வந்து அதிக அளவு வானளவுக்கு உயர்ந்து வருகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் லேசான மூச்சலும் ஏற்பட்டிருக்கு. இதற்கு வந்து மற்ற பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிறைய மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த பகுதியில் தீ பரவாமல் இருக்கிறதுக்காக வந்து தற்போது வந்து ஜேசிபி மூலமாக அந்த பகுதியில் வந்து மண்ணை வச்சு வந்து அந்த தீ வந்து மற்ற பகுதியில் போகாம வந்து தடுத்து வராங்க. தொடர்ந்து வந்து தீ எரிந்து விடுகிறது. இந்த தீ வந்து ஒரு 2 நாளைக்கு இருக்க வாய்ப்பு இருப்பதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாது மற்ற பகுதியில் போகாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தாங்கள் எடுத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்.